திருப்பி இன்னொருத்தர் கேட்குறாரு, ஏய் முத்து நீ வர்றதுக்காக தான்ப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ வந்தால் தான்ப்பா எனக்கு கிடைக்கும்னு. என்னடா உனக்கு என்னடா வேணும் அப்படிங்கிறேன். அது ஒன்றும் இல்லைப்பா, எனக்கு ஒரு செலவு இருக்குது, அதனால் ஒரு 500 வேணும் பண்ணேன். ஆமாம் 500 நீ கொடுத்து வச்சிருக்க பாரு 500 அப்படின்னு சொல்கிறாரு. சரிப்பா அட்லீஸ்ட் ஒரு 200 கொடு பண்ணேன். டேய் என்னடா இப்போ பார்த்தாலும் என்கிட்ட வந்து ரூபா கேட்குறப்பா, நான் ரூபாவில் ஒன்றும் இல்லைன்னு. என்னப்பா சவாரிக்கெலாம் போயிட்டு வந்தேன், கையில் காசு வச்சுருப்பீங்களப்பா அப்படின்னு. சவாரி போயிட்டு வந்தால் காசு இருந்துச்சுன்னா உனக்கு கொடுக்கணுமா, நான் எதுக்கு உனக்கு கொடுக்கணும், அதெல்லாம் ரூபா இல்லை போடான்னு. என்னப்பா இன்னைக்கு இப்படி பேசுகிற, ரொம்ப கோவமாக இருக்க அப்படிங்கிறாங்க. அப்படி என்னடா செலவு உனக்கு அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ஃப்ரெண்டு கேட்குறாரு. இல்லைப்பா இன்றைக்கி என் வீட்டுக்காரி கூட சண்டை ஆகி போச்சு வரும்போது ஒய்ஃப் கூட, அதனால் மூஞ்சி தூக்கிட்டு இருக்கா காலையிலேயும். ஸோ சாயங்காலம் போகும்போது ஏதாவது கொடுத்து சமாதானப்படுத்தணும், அதனால தான்ப்பா கேட்டேன் அப்படிங்கிறாங்க. ஓ அதுக்கு கண்டிப்பாக காசு தேவைதான்டா செய்யணும், நீ கண்டிப்பாக வேணும் தான் காசு, எப்படியாவது போய் சமாதானப்படுத்து அப்படிங்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படிங்கிறாங்க. ஆமாம் என்ன சொன்னீங்க இதெல்லாம் முத்து கவனிக்கிறாரு. என்ன சொன்னீங்க பொண்டாட்டியை சமாதானப்படுத்துறதுக்கு ஏதாவது பொருள் வாங்கிட்டு போகணுமா, எதுக்கு அப்படிங்கிறாங்க. என்னடா நீ இப்படி கேட்குற, இதுதான்டா உலக நடப்பு,